ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இனியவள் இல்லத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி உப்மா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்டேட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். அரிசி உப்மா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. என்னோடய அம்மா பண்ணுற ஸ்டைலில் தான் நான் வீடியோவை எடுத்திருக்கேன். இந்த அரிசி உப்மாவுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசி தான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த கப்பு தான் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்திருக்கோம். அரிசியை பொடி பண்ண தேவையில்ல. இந்த முழு அரிசியை வச்சு தான் நம்ம உப்புமா பண்ண போகிறோம். அடுப்பில் ஒரு வானலை வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை போட்டு நல்லா லைட்டாக வறுத்துக்கலாம். அரிசியை பொன்னிறமாக வறுக்க வேணாம், லைட்டாக பச்சை வாசனை போய் அதனுடைய கலர் மாறினாலே போதும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அரிசி இப்போது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்துதான் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த உப்மாவுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிப்புக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக நான் பண்ணதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னும் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுட்டு வானல் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிட்டு இந்த ஸ்டேஜில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி நம்ம எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அந்த கப்பால் 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம முழுசான அரிசி வச்சு தான் இந்த உப்மா பண்ண போகிறோம். ஸோ 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம். நம்ம 2 கப் அரிசி எடுத்ததுனால 6 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே நீங்கள் தேங்காய் துருவல் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும். தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை நல்லா வடிகட்டிட்டு இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வெந்துடும். பச்சரிசி இல்லைங்களா, ஸோ சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நீங்கள் அடிக்கடி மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. 10 நிமிஷத்துலேயே பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி அரிசி நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போது அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி எடுத்து பார்த்தா பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. அப்படி அமுக்குனாலே நல்லா அமுங்கி வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வச்சுருக்க கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விடுங்க. ஆல்ரெடி அரிசி நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு உப்மா மாதிரி நல்லா பொல பொலன்னு வரும். இந்த மாதிரி அரிசியை நல்லா மசிச்சு விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அரிசி பார்த்திங்கன்னா நல்லா அந்த சூட்டுலேயே நல்லா வெந்திருக்கு. இதை நீங்கள் உடச்சி விட்டாலே பாருங்கள் நல்லா பொல பொலன்னு வருது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். என்னோடய குழந்தைங்களே இது ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே இது விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான அரிசி உப்மா. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.